வாரி இறைத்தும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை ஞானமாய் செலவு பண்ண வேண்டும். நம்முடைய வேலைகளை பயபக்தியாய் செய்ய வேண்டும். நம்மால் செய்ய முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் போது மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் உதாரத்துவமாயும் கொடுக்க வேண்டும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஞானமாய் செலவு பண்ணும் போது நமக்கு ஒரு குறைவும் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் பெருகும். நம்முடைய சம்பத்து விருத்தி அடையும். நம்முடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் செலவு பண்ண வேண்டும். நம்முடைய விளைச்சல் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். அதிகமாக விதைக்கிறவர்கள் அதிகமாய் அறுவடை பண்ணுவார்கள். கர்த்தர் கொடுக்கும் கரங்களை ஆசீர்வதிக்கிறார். பிறரிடத்தில் வாங்குவதை விட பிறருக்கு கொடுப்பதே நமக்கு ஆசீர்வாதமானது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆனீர்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:9 முதல் 11 வரை. ஒருவன் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் அவன் வறுமை அடைவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பிறரிடத்தில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த மாட்டார்கள். இவர்கள் ஏழைக்கு கடன் கொடுத்திருந்தால் அதற்கு அநியாய வட்டி வாங்கி ஏழைகளை ஒடுக்குவார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை பராமரிக்க மாட்டார்கள். தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சரியான போஜனம் கொடுக்க மாட்டார்கள். எல்லா காரியங்களிலும் பிசினித்தனம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான ஐஸ்வர்யம். இவர்கள் பிசினித்தனம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறார்கள்.